எங் தாத்தாவின் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். மலை முழுங்கி மகாதேவனை பார்த்திருப்பீங்க, ஏரி முழுங்கி ஏவ வேலை பார்த்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. அதாவது அரசுக்கு 8 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார் ஏவா வேலு மற்றும் அவர் மகன் குமரன் அப்படின்னு அறப்போர் இயக்கம் இப்ப ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறது. எங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் புகார் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறது டீட்டெயிலா பார்க்க வரோம். அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தேநீர் விருந்துல அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்? காப்பி குடிக்க கூப்பிட்டுருப்பாங்க அந்த அம்மாவை, போய் காப்பி குடிச்சிட்டு வந்துச்சு. இது ஒரு பிரச்சனையா? டீ ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்பாங்க, அங்கேயே போய் குடிச்சிருக்கலாம். மானம் கட்டதுமா பிஜேபி காரன் கொடுத்த டீயை ஏமா குடிச்சான்னு காடி எரித்து போறாங்க திமுக காரனே. அது ஏன்னு பார்க்க போறோம். அது என்ன சொல்றதே தெரியல, பாவம் தாமா போட்டு பழக்கிறாருங்க. சரி, அதை பார்க்க வரும். அதற்கு பிறகு 2 நாளைக்கு முன்னாடி வைஷாலி அப்படின்ற ஒரு சீரியல் நடிகை ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இங்க பாருங்க, கரண்ட் பில் இவ்வளவு எகிரி போச்சுங்க, இப்படி பண்ணலாமாங்க, இதுக்கு திமுக அரசே பரவாயில்லைங்க அப்படின்னு நான் ஏற்கனவே தாவேக அரசுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு அம்மா ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையும் ஒரு பதில் கொடுத்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது விரிவாக பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மறக்காம எங் தாத்தாவின் சங்க உறுப்பினர் ஆவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறத சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த இபி பில் விஷயமா சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ உங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னங்க, போன மாசம் வரைக்கும் நான் ஒரு 2000 தாங்க பில்லு கட்டினேன், இபி பில்லு. இந்த வாட்டி 3500 வந்திருக்குங்க, 1500 கூட வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸும் வருவீங்களேன். இதைத்தான் அந்த வைஷாலிங்கிற ஒரு அம்மா போட்டாங்க. அந்த வைஷாலியை போட்டு பொலன்னு பழந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால நீ ஊப்பி தானே கிடைஞ்செடுத்த ஊப்பியா மாறிட்டியாமான்னு திட்டிட்டு இருக்காங்களா. அது ஒரு காலத்துல இன்ஃபுளுசர், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இருக்குது. அப்போக்கே ஒரு வியூஸ்க்காக அதை பண்ணியிருக்கலாம். இப்போ திடீர்னு வியூஸ் கம்மியாச்சு, ஒரு பொருளை கிளப்பிடலாம் கூட கிளப்பிருக்கலாங்களே. அந்த அம்மா சொல்லும் போதே சூப்பரா சொல்லுது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அம்மா யார் அப்படின்னு. திமுக ஆட்சி காலத்துல இருந்த அந்த 100 ரூபாய் யூனிட்டுக்கு 100 ரூபாய் ஃப்ரீ, 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சுல, அதுவே கொண்டாந்து சொல்லாங்க. ரொம்ப அடிக்கட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுவீங்களேன். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிறீங்க, ஒரு தாவேக்காவுடைய ஆதரவு வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கீங்க அந்த காலத்துலன்னா நீ என்ன சொல்லிக்கணும்? அண்ணா விஜய் அண்ணா ரொம்ப தப்புண்ணே, இன்னும் அப்ளே ஆகலை மாதிரி இருக்கு, 200 யூனிட் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா, நீங்க பார்த்து பண்ணுங்கண்ணே, நம்ம ஆட்சி மேலே இந்த தவறு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நீங்க டிவிக்கோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கலாம். நார்மலான மனுஷங்க போடலாம், தவறு கிடையாது. அதாவது யாருக்கு ஓட்டு போட்டாங்க தெரியாது, ஒரு நார்மல் ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க போட்டா கூட பரவாயில்ல. இந்த அம்மா நான் டிவிக்கோட இன்ஃபுளுன்ஸும் சொல்லிக்கிட்டு திடீர்னு இப்படி போடும் போது, அது திமுக ஆட்சி காலத்துல இருந்ததே நீங்க கொண்டாவீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவுடைய உள்நோக்கம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். அதனால அந்த அம்மாவை திட்டலாமானா அது தேவையில்லாதது. நமக்கு அந்த கிளாரிபிகேஷனை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு வழியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். சரி, இப்போ இந்த கரண்ட் பில் இஷ்யூல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ கடந்த சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, யாருக்காவது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்க கம்ப்ளைண்டா கொடுக்கலாம்னு சொன்னார். அப்போ கம்ப்ளைண்ட் மொத்தம் ஒரு 3,70,70,000 கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆச்சு. சரி, அதுக்கு பிறகு தமிழ்நாடு மின் வாரியத்துறை அலுவலர்கள் நேரடியாக போய் அந்த எல்லார் வீட்லையும் செக் பண்ணாங்க. அப்படி செக் பண்ணும்போது எல்லார் வீட்லையும் கரெக்டாக இருக்கு. அதில் 0.75% மட்டும்தான் ரீடிங்ல சம இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாங்க. அதாவது 2775 பேருக்கு மட்டும்தான் இஷ்யூஸ் பதிவு பண்ணது, கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணது 3,70,70,000 பேர். ஆனா உண்மையாக பிரச்சனை இருந்தது வெறும் 2275 பேருக்கு. அந்த பிரச்சனை தவறுதலா இருந்துச்சு, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த மின்சாரத்துறையில எப்பயுமே வருஷம் ஒரு அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்களா. அது மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது நிறைய இஷ்யூஸ் தெரியும். அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறீங்க, கடையில் போயிட்டு 100 டீ தூள் வாங்குறீங்க, 100 டீ தூள் 120 ரூபா போடுறான்னு வச்சுங்களேன். இது எப்போனா 2025. இப்போ 2026 நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த டீ தூளுடைய விலை 120லேருந்து 180 ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ஏறி இருக்குங்க அப்படின்னா அது விலையேற்றம். அது என்னன்னா, அந்த பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி விலை ஏறிட்டு இருக்கணும். அதே மாதிரி மின்சாரத்துறையிலும் சரி, தமிழ்நாடு செக்டர்லேயும் ஒரு விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 2024 கடைசியாக ஏறினது. கடைசி ஒரு அமௌண்ட் ஏற்றுனுச்சு மின்சாரத்துறை. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை
ஜூலை 1ஆம் தேதி விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி விலை ஏற்றலை. ஏன்னா புதுசாக வந்தோடனே தலைவர் விஜய் இப்போ தான் பதவி ஏற்கிறார், வந்தோடனே விலை ஏற்றிட்டார் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வருகிறதுனால இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். சரி, இப்போ மெயினான இஷ்யூக்கு வரும். எப்படிங்க போன வாட்டியோட இந்த வாட்டி, போன மாதத்தோட இந்த மாதம் விலை அதிகமாக ஏறுதுங்க அப்படின்னு சில பேர் கம்ப்ளைண்ட் வரா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, நாங்களே போன மாதம் ஒரு 1500 நாங்கள் வந்து பில்லு கட்டுறோம், எலக்ட்ரிக்கல் பில்லு. இந்த வாட்டி 2500 வந்திருக்கு. சி, போன மாதத்தோட இந்த மாதம் ஒரு 600 கூட ஏறிட்டேன், எப்படி ஏறி இருக்கும்? இந்த அரசு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டால், போன மாதம் நான் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணேன், எக்ஸாம்பிள் போன மாதம் நான் ஒரு 600 யூனிட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சு. இந்த மாதம் 710 யூனிட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால இந்த அமௌண்ட் வந்திருக்கு. நம்மளால என்ன பார்க்குறாங்கன்னா அமௌண்ட்டை மட்டும் பார்க்குறாங்க. போன மாதம் 1500 கட்டினேன், இந்த மாதம் 2000 கட்டியிருக்கேன், 500 ஏறி போச்சு அப்படிங்கிறாங்க. போன மாதம் நீ எவ்வளோ யூனிட் கட்டின, எவ்வளோ யூனிட் நீ யூஸ் பண்ணியிருக்க, இந்த மாதம் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அதை தானே பார்க்கணும். அது ஒரு கன்ஃபியூஷன்ஸ். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குல்ல, அது வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது அமௌண்ட் எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இப்போ 0லேருந்து ஒரு 100 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களே, அது ஃப்ரீ. எப்போ? திமுகவுடைய ஆட்சி காலத்தில். சரி, திமுக ஆட்சி காலத்திலேயே இப்போ 101லேருந்து இப்போ நீங்கள் 200 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணீங்களே, அதோட ரேட் என்ன? ₹2.35 வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 200லேருந்து நீங்கள் 400 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களா, ₹4.70. ஒரு யூனிட்டுக்கு ₹4.70 வீதம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வாங்குவாங்க. இப்போ 400லேருந்து நீங்கள் 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹6.30 வரைக்கும் வாங்குவாங்க. சரி, நீங்கள் 500லேருந்து 600 வரைக்கும் யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹8.40 வீதம் வாங்குவாங்க. இப்போ தாவேக ஆட்சி காலம் வந்ததுக்கு பிறகு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல இருந்து 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் ₹2.35 வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க, இலவசமா. இப்போ 200 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அது டோட்டலா ஃப்ரீ. இதுக்கு பிறகு நீங்க 201 தான் ஸ்டார்ட் பண்றோம். 201 இருந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வாங்குவாங்க. இந்த வேரியேஷன் எதற்கு அப்படின்னு ஒன்று புரியணும்ல. ஏன்டா இப்போ 200 வரைக்கும் யூஸ் பண்ணது பிறகு இப்போ 400 வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு, 401க்கு வேற ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. அது ஏன் கேட்டால் அது அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டால் இந்த அரசாங்கம் எப்படி கணக்கிடுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 200 யூனிட்டுக்குள்ள தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சின்ன குடும்பம், உங்களுடைய பொருளாதாரமாக அவங்களுடைய ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்க, ஒரே ஒரு ஃபேன் தான் ஓடுது, ஒரே ஒரு டிவி தான் ஓடுது, அப்போ மோட்டர் யூஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டாலே உங்களுக்கு 200 யூனிட்டுக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பாவப்பட்டவங்க, ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த வேரியேஷன் இருக்குது. 600-700 யூனிட்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு வீட்டில்னா, பெரிய மாடி பங்களா மாடி கட்டுவாங்க. திமுக கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருப்பான் பெரிய வீடு, எங்கே பார்த்தா லைட் எரியும், ஜிகுன்னு லைட் எரியும். அவனுக்கு 600 யூனிட் வரைக்கும் போவோம், அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், 600 யூனிட் யூஸ் பண்ணுறான், அது கமர்ஷியல் கரண்ட் தானே, அப்போ அவனுக்கு பெரிய அமௌண்ட் போடலாம் அப்படின்ட்டு தான் யூனிட் வகையாக பிரித்து அந்த அமௌண்ட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதில் சில பேருக்கு சில கன்ஃபியூஷன் வருது. என்னங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு 399 யூனிட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது 399 × 4.70 அப்படின்னு அமௌண்ட் போட்டு என்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஆனால் அடுத்த மாதமே நான் வந்து ஒரு 406 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்? வெறும் ஒரு 7 யூனிட் தான் எக்ஸஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் போன வாட்டி 399 × 4.70 இருந்தது, இந்த வாட்டி 406 × 6.0 மாறும். ஏன்னுட்டா அதை விட இது ஜாஸ்தியாக மாறும். ஏன்னுட்டா இது யூனிட் வகையாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் இதையே சில பேருக்கு புரியாமல் இருக்கிறதுனால தான் கன்ஃபியூஷன்ஸ் வருது. இப்போ அந்த அம்மா இருக்குல்ல, டிவி நடிகை வைசாலி அம்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கல்ல, அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால அந்த அம்மா வீடியோ போட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாடு வாரியத்திலேருந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னம்மா அவனுக்கு பிரச்சனை, உனக்கு எது பிரச்சனைன்னு சொன்னேன், நியூஸில் மீடியாலாம் வருது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், மின்சாரத்துறை அலுவலர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அந்த போர்டை செக் பண்ணுவாங்க, உங்களோட மீட்டர் போர்டை செக் பண்ணுவாங்க, செக் பண்ணதுக்கு பிறகு அது சரியாக தவறாங்கிறத நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்காங்க. அந்த அம்மா சரி அட்ரஸ் தானே, இந்த ஆதாரம் குறுக்கு சேர்ந்து இந்த ஆதாரன்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே இல்லையா. அதை யார் பதிவிட்டிருக்கானா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை இருக்குல்ல, அது அஃபிஷியல் ஹேண்டில் போட்டுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அந்த அம்மா எடுக்கவே இல்லை. அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு, இதை மாதிரி வதந்திகளை நீங்கள் கிளப்பாதீங்க, மக்கள் மனசில் நீங்கள் வந்து தவறாக விதைக்காதீங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத செருப்பாடித்த மாதிரி அந்த மின்சார வாரியத்துறை போட்டுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் சித்துன்னு நினைக்கிறேன், இந்த விஜய் சித்து விலாக இருக்கிற அப்படில அவர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாப்புல, முதல் முறையாக 60,000 ரூபா கட்டியிருக்கிறேன், இது வரைக்கும் 60,000 கட்டினா பழக்கமே கிடையாதுங்க, 60,000 கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டாங்க. அது ஊப்பிகள் தூக்கிட்டு சுற்றுறாங்கல்ல, அது ஒன்றும் தவறான புரிதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் அவர் ஏதாச்சும் ஒரு மாதத்தில் கட்டியிருப்பார். அன்னைக்கு அவர் யூஸ் பண்ண அந்த கரண்ட் யூனிட் இருக்குல்ல,
அது வேற வேரியேஷன் இருந்திருக்கும். இப்போ ஒரு வேரியேஷன் இருந்திருக்கும். அவர் வந்து நான் போன வாட்டி இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, இந்த வாட்டி இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருந்தேன், இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, இதை விட அதிகமாக இருக்குன்னு அவர் சொல்லல. அமௌண்ட்டை மட்டும் சொல்லுவாங்க. இவங்க அங்கே வர 60,000 கட்டிருக்கான், இப்போதான் அந்த மாதிரி 60,000 கட்டிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதுல்ல. போன வாட்டி குளிர்காலமாக இருந்துச்சு, நார்மல் கிளைமேட்டாக இருந்துச்சு, நீங்கள் அதிகமாக ஃபேன் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதிகமாக வந்து நீங்கள் ஏசி போட்டுக்க மாட்டீங்க. இப்போ வகை காலமாக இருக்குது, எல்லில் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு ஏசி இல்லாமல் இருக்க முடியல, ஒரே வேத்து கொட்டுது பாருங்க, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த காரணத்தினால இப்போ 60,000 வந்திருக்கு விஜய் சித்துக்கு. அதை அவர் கிளாரிட்டியாக சொல்லாமல் சும்மா 19 போன வாட்டி 60,000 வந்துட்டு போன இந்த வாட்டி தான் 60,000 வந்திருக்கு, போன வாட்டிலாம் அமௌண்ட் கம்மியாக வந்துருக்குன்னு வெறும் அமௌண்ட்டை மட்டும் சொல்லுவாங்க தவிர யூனிட்டை சொல்ல மாட்டாங்க. யூனிட்டை கால்குலேட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வேரியேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கால்குலேஷனில் பிரச்சனை இருந்துச்சுனாலோ, இல்லைனா உங்கள் மீட்டர் புட்டி தவறான புட்டியாக இருக்கும். இந்த முட்டா பையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டரில் காந்தத்தை வச்சிரும், இல்லைனா செங்கல் வச்சிரும், ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கும். அந்த காலம் இந்த வாட்டி எல்லாமே ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக்கல் மீட்டர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுல அது கரெக்டாக காமிக்கும். அதுலேயும் யாராச்சும் தவறாக நோட் பண்ணி தவறாக வர்ற ஆள் தப்பாக நோட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போயிட்டு அதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா அவங்களே நேரடியாக வந்து அந்த மீட்டரை சரி பார்த்துட்டு தவறாக இருந்தால் உங்களுடைய அமௌண்ட் வேரியேஷனை குறைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா மீட்டரை மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணலாம். யாரும் தவறான புரிதலில் இதை மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறாங்க. ஏன்னாட்டா அந்த வயசாளி அம்மா ரீல்ஸ் போடுறாம்மா, சும்மா போட்டுட்டு ஆர்டர் பண்ணி போட்டுட்டு இங்கே பாருங்க இப்படி வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அந்த வயசாளி அம்மா போட்டுட்டு அதை நம்பி இன்னைக்கு எத்தனை பேர் ஐயோ உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கன்ஃபியூஷன் அதில். அதை ஒரு டீமு, ஒரு கவர்மெண்ட் செக்டாரை உட்காந்துட்டு செக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி நான் செக் பண்ணி இல்லைங்க இதெல்லாம் தவறுங்கன்னு போடணும். உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் நீ உட்காந்து ரீல்ஸ் போடுறதுக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை உட்காந்து லோலாம் நடந்துட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்தா முட்டாபாய மாதிரி தெரியுதாங்க உள்ளவங்களா. லூசுத்தனமா அது மாதிரி பண்ணிட்டு இருக்க பல பேர்னால தான் விஜய் சுத்து மாதிரியான ஆட்கள் பல பேர்னால தான் இந்த ஒரு கவர்மெண்ட் செக்டாரே பிரச்சனையா இருக்குது. உங்களுக்காக நேரம் செலவிட வேண்டிய இருக்குல்ல. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எத்தனை இடத்துல கரண்ட் இல்லைன்னு பாடாப்பட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் இந்த மின்சாரத்துறை போய் அவங்க சரி பண்ணுவாங்களா? வேலையை வெட்டித்தனமா உட்காந்துட்டு பொருளை எழுப்பிட்டு உங்களுக்கு வந்து விளக்கம் நான் வெட்டி கொடுத்துருப்பாங்களான்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க, கடுப்பா இருக்கு. அதனாலதான் அதற்கு பிறகு இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அந்த கால்குலேஷன் பண்றாங்கல்ல, அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சொல்றாங்க ஆட்கள் பற்றாக்குறையினால எங்களால பல இடங்கள்ல வந்து ஆட்கள் சரியான நேரத்தை போக முடியாது. இப்போ போன வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ 60 நாள்னு வச்சுக்கலாம். சில நாள் ஆள் வராமல் 65 நாள், 70 நாள், 80 நாள் வரைக்குமே போராடி கணக்கு எடுக்கிறாங்க. அப்போ 80 நாள் உள்ள யூனிட் தான் வருது. அப்போ வந்து யூனிட் வந்து உங்களுக்கு அதிகமாக எக்ஸஸாக காமிக்கும்ல. இப்போ வந்து 2 மாசத்துல கணக்கு எடுத்தது 600 யூனிட் தான் காமிச்சிருக்கோம். அவங்க லேட்டாக வரதுனால ஒரு 600லேருந்து 620, 640, 680 ஒரு 700 வரைக்குமே நெருங்கி போகிறதுனால சில பிரச்சனைகள் இருக்குது. அது அரசாங்கத்தோட பிரச்சனை, அது அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு இழப்பு கிடையாது, கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துறாங்க. அதனால மக்கள் இழப்பு கிடையாது. அடுத்த மாசத்துல வர வேண்டியது இந்த மாசத்துல சேர்ந்து வந்ததுனால உங்களுக்கு அமௌண்ட் ஒன்று பெருசா இருக்கும். இது போக இன்னொரு சில பிரச்சனைனா மீட்டர் பிரச்சனையா இருக்கும். இப்போ வந்து இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் மீட்டர்ல பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால தவறான இதெல்லாம் காமிச்சிடும். அதை நீங்க நேரடியாக அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணா அது உங்களுக்கு வந்துட போகுது. அது பெரிய உள்ள வேரியேஷன் வந்துட போறது கிடையாது. ஒரு 20 யூனிட்டோ இல்லை 10 யூனிட்டோ 15 யூனிட்டோ உங்களுக்கு ஒரு வேரியேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அது நீங்க போயிட்டு உங்களுக்கு கீழே உள்ள இபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதான். அதனால சொல்றேன், தவறான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம். புரிதலோடு அதுக்கு பிறகு நீங்க அதை கையாளணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கு பிறகு ஏவா வேலு, ஏரி மூழ்கி ஏவா வேலுன்னு நம்ம கூப்பிடணும் அந்த மனுஷனை. அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நவம்பர் மாசத்துல திமுகவுடைய வடக்கு மண்டலம் முகவர் மாநாடுன்னு ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்கன்னு வச்சுக்கலேன். அது வந்து திருவண்ணாமலையில நடத்தினாங்க. ஏவா வேலுவோட தலைமையில தான் நடத்தினாங்க. ஏவா வேலுக்கு சொந்தமான 124 ஏக்கர்ல அது நடந்திருக்கு. ஏவா வேலுக்கு 124 ஏக்கர் பெரிய இடம் இருக்குங்களா, அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கில் எடுத்துனுங்களேன். சரி, அந்த மாநாடு வந்து பார்த்தோம் நம்ம முக ஸ்டாலின் நம்ம உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போயிட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாநாடு தான் வைங்களேன். அந்த மாநாடுக்கு தயார் நிலைப்படுத்துவதற்காக ஏவா வேலுடைய பையன் குமரன் அவர் வந்து ஒரு டெண்டர் ஒன்று எடுத்தார். அங்கே மண்ணடிக்கணும், மண்ணடிச்சு மேடு வரப்படுறதுக்காக இவங்க டெண்டர் ஒன்று எடுத்தாங்க. அது வந்து பாப்பம்பட்டி, திருவண்ணாமலையில் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில இருந்தால் மண் அடிச்சிருக்காங்க. பொதுவாக ஏரியில மண்ணடிக்கலாம் தெரியும், மராமத்து பணிகள்லாம் அப்படியே நடக்கும். ஏரியிலேருந்து மண்ணடிச்சு கொண்டு பண்ணுங்களேன். கவர்மெண்ட்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஏரியில நீங்க மண் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸுக்குள்ள தான் நீங்க மண் அடிக்கணும். அதாவது ஏரியோட மேற்பரப்புல இருந்து 1 மீட்டர் தூரம் வரைக்கும் உள்ள மண்ணை நீங்க எடுத்துக்கலாம். இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும், இத்தனை மீட்டர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம்னு கவர்மெண்ட் ரூல் இருக்குங்களேன். அந்த ரூல்ஸ் படி இவங்க எடுக்கல. ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் ரூல் படி 1 மீட்டர் மட்டும் தான் மண் எடுக்கணும். இவங்க மொத்தம் 7 மீட்டருக்கு மண்ணை தோண்டி எடுத்து அங்க கொண்ட மேடு நிரப்பியிருக்கிறாங்க. இதன் மூலமாக ஏன்டா ஒரு 46 கோடி ரூபாய்க்கு இவங்க டெண்டர் எடுத்து அந்த ஏரியா டெண்டர் எடுத்து மண் அடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு 52 கோடி 53 கோடி மொத்தம் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா மண் அடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலை அறப்போர் இயக்கம்
டீட்டெயில்டாக டாக்குமெண்ட்டாக கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு கொடுத்துருக்குறாங்கன்னா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவங்க இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய ஊழல். இது அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துதல். ஏவா வேலு வந்து ஒரு மினிஸ்டரா இருந்தாரு அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பையனை வச்சு அதன் திமுகவுடைய மாநாட்டுக்கு, ஒரு கட்சியுடைய மாநாட்டுக்கு இவங்க வந்து மண்ணடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டோடைய நிதி இழப்புக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இது அநேகமாக நாளை மறுநாளோ ஏவா வேலுவை நேரடியாக வீட்டில் வந்து சர்ச் பண்ணி ஆய்வு நடத்தி ஏவா வேலுடைய பையனை, மேபி ஏவா வேலோட பையனோ இல்லைனா ஏவா வேலு 2 பேரையும் கொண்டு வச்சு விசாரணை பண்ணுவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஒருவேளை கைது பண்ணால் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் முன்ஜாமீனில் விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மறுபடியும் இப்பயே முன்ஜாமீன் போட்டு முன்ஜாமீன் அப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஜாமீன் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளிக்கு இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. எல்லாரையும் நிறைய பேர் கேட்குறீங்க, என்னங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் போடவே பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தர் இருக்குன்னு வைங்களேன், இப்போ நான் ஒரு தவறு பண்ணிடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் சில உண்மைகளை மறைக்கிறேன், உண்மைகளை எதுவும் சொல்ல மாட்டேன், விசாரணைக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேறான் அந்த பையங்க, எங்கள் தாத்தா மோசமான பயிலாக்குறாங்க, அவ்வளோ பிடிவாத அந்த பையலுக்கு அப்படின்னு போலீஸு கோர்ட்டில் முறையிட்டுச்சுன்னா ரிமாண்ட் பண்ணி 15 நாள் நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு எந்த ஒத்துழைப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, என்னை வந்து போலீஸ் கைது பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டும், நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வேன், ஒத்துழைப்பு கொடுப்பேன், எந்த சாட்சியங்களையும் கலைக்க மாட்டேன், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு நம்ம கோர்ட்டில் கொண்டு கொடுத்தா அவங்க முன்ஜாமீன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விசாரிக்க எப்பெல்லாம் விசாரணை தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் இந்த ஏவா வேலை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கலாம், ஆனால் நீங்கள் கைது பண்ணக்கூடாது. இந்த குற்றச்சாட்டு நிறுவனமாகும் பட்சத்தில் கோர்ட் என்ன கொடுக்கும், தீர்ப்பு கொடுக்கும். இவ்வளோ கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் தண்டனை, இவ்வளோ கோடி ரூபா 100 கோடி ரூபாய் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு தீர்ப்பு கிடைக்கிறப்ப அதுக்கு ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஆகும். அது வரையும் அவரை ஜெயிலில் வச்சிருக்க முடியாதுல்ல. கடைசியில் தீர்ப்பில் வந்து இவர் குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டா ஒரு ஆளை 5 வருஷம் ஜெயிலில் வைக்க முடியுமா? 4 வருஷம் கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜெயிலில் வச்சுக்க முடியாதுல்ல. அதனால இந்திய திருநாட்டில் ஒரு குற்றவாளிக்கு இருக்கிற அடிப்படை உரிமையாக பெயில், நீங்க வெளியில இருந்தே கேஸ் நடத்திடுங்க, கேஸ் நடத்தி கோர்ட்டுக்கு வர்ற அன்னைக்கு உங்களுக்கு தண்டனை 4 வருஷமோ 5 வருஷமோ கிடைக்கும். இது எப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஒரு ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போனுச்சு இல்லை, ஜெயலலிதா, சசிகலா, தினகர்லாம் ஜெயிலுக்கு போனாங்கல்ல, திவாகரன். அப்போ என்னன்னா கேஸ் நடந்துச்சு, அந்த அம்மாவை கூப்பிட்டு ஜெயிலில் வச்சிருந்தாங்க. எத்தனை வருஷம், 18 வருஷமா 20 வருஷமா கேஸ் நடந்துச்சு. 18-20 வருஷமா அந்த அம்மாவை ஜெயிலில் வைக்க முடியாதுல்ல. அந்த அம்மா கேஸை ஃபைல் பண்ணிட்டியா, சரி பார்த்துக்கிறேன்ட்டு வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் தீர்ப்பு வந்துச்சு. எப்போ 2015-14 தீர்ப்பு வந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாரு, 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்களா? ஹுண்டான்னு ஒரு ஆள் ஜெயில் தண்டனை கொடுத்தாரா? அதே மாதிரி ஏவா வேலோட கேஸு, செந்தில் பாலாஜியோட கேஸு, எல்லா திமுக அமைச்சோட கேஸ்லாம் இருக்கு. கேஸ் நடக்கும். இப்போ வெளில வந்துட்டாங்கன்னு பெருசாக சந்தோஷப்பட்டு இருக்காங்களா அவங்க? நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த கேஸ் நடந்து ஜெயலலிதாவுக்கு கொடுத்தா திடீர்னு 4 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னாங்க இல்லை, சசிகலாவுக்கு 4 வருஷம் உள்ள வந்துச்சு இல்லை, அதே மாதிரி ஏவா வேலுக்கு இன்னொரு 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள்ல இதுக்கு 3 வருஷம், அங்கே நீ முறைகேடு பண்ணதுக்கு இதுக்கு 4 வருஷம், மொத்தம் 7 வருஷம் 9 வருஷம்னு ஒரு 9 வருஷத்துல அழகாக ஜெயிலில் உட்காந்துருப்பார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கூட ஒரு உரிமை இருக்கு, நீங்க உச்சநீதிமன்றம் கூட போவார் ஏவா வேலு. இப்போ நான் எனக்கு திடீர்னு 4 வருஷம் கொஞ்சோண்டு மண் அடிச்சேங்க, திமுகவுடைய மாநாட்டுக்கு மண் அடிச்சுக்கிறாங்க, முக சாலையா கேட்டாப்புல, அதுக்கு மண் அடிச்சதுக்கு 4 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு மேல்முறையீடு பண்ணி டெல்லியில் போயும் மேல்முறையீடு பண்ணி அது இல்லைன்னு கூட வர வாய்ப்பு இருக்கு. அங்கே போயிட்டு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் அந்த பேசுகிற பேச்சில் வழக்காடுற துணியில் இல்லை கன்ஃபார்மாக நீ பெரிய திருட்டு போவோம், மண்டே பார்த்தா தெரியுது நீ எவ்வளோ பெரிய திருட்டு பண்ணிட்டு அப்படின்ட்டு உனக்கு 4 வருஷம் கன்ஃபார்ம் அப்படின்னு கூட போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. திமுகவில் எல்லா அமைச்சர்களும் ஜெயிலில் சந்திக்க போகிறாங்க, எல்லாரும் ஜெயிலெலாம் மாட்ட போகிறாங்க ஒரு காலத்தில். அது 4 வருஷமா 5 வருஷமா இருக்கும். ஆனால் அது தலைவர் விஜயுடைய ஆட்சியில் தான் நடக்கும் என்பதை இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுக்கு பிறகு இப்போ போட்டு பழந்துட்டு இருக்கிறாங்க கனிமொழி அக்காவை. என்ன இந்த அக்காவை என்ன பாவம் செஞ்சுது, ஒரு டீ குடிச்சது பிரச்சனை போட்டு அடிச்சிருக்காங்கப்பா. அதாவது நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் இருக்கக்கூடிய நம்ம ஓம் பிர்லா அவர் வந்து ஒரு டீ பார்ட்டி வச்சிருக்கிறார். அந்த டீ பார்ட்டி வச்சா சில பேர் கலந்துக்க மாட்டாங்கன்னா ஒரு கொள்கை ரீதியாக நான் ஒன்று எதிர்க்கிறேன், சும்மா கோவம்லாம் கிடையாது, சும்மா வாங்க ஓம் பிர்லா வாங்க ஒரு டீ குடிச்சுக்கிறோம் கடத்தலன்னா ஒரு அழகாக ஒரு டீயை குடிச்சு தம்ம பிடிச்சி வருவாங்க இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம், அது வேற. ஆனால் இது வந்து ஒரு அரசியல் கட்சி ரீதியாக அழைப்பு கொடுக்குறாங்க. பிஜேபியிலேருந்து பிஜேபியோட ஆட்கள் நாங்கள் இதாக இருப்பாங்க, சபாநாயகராக இருக்காங்க. அதில் இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்தியா அலையன்ஸ் இருக்காங்களா, அவங்கள யாருமே கலந்துல எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க. இல்லை போய் டீ குடித்த ஒரே ஒரு ஆள் இந்த கனிமொழி அம்மா மட்டும்தான் டீ குடிச்சிருக்காங்க.
கேட்டால் இது வந்து ஒரு நாகரிகம் கருதி போயிருக்கு. இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஒரு டீ குடிச்சது பிரச்சனை, சமோசால கொஞ்சிட்டு ஆனியன் கூட வச்சு விட்ருலாங்க அவங்க. ஆனால் என் மேலே எல்லாம் பழி சமுத்திராங்க, அந்த அம்மா வந்து பழி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்படிலாம் கிடையாது. கொள்கை ரீதியாக இணையறாங்களாமா. இப்போ தான் டீ குடிப்பாங்க, அப்புறம் ஒன்றா சாப்பிடுவாங்க, அப்புறம் கட்சியில் ஒன்றா இணைஞ்சு அலைன்ஸ் வைப்பாங்க. அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால ஒரு டீ குடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய அக்க போராடா அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரே புலம்பிக்கிட்டு இருக்கு, திமுக ஆட்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றா காங்கிரஸ் அனாதையாக விட்டுட்டு வேற வழி இல்லை, அங்கதான் போய் சேரணும். சரி, மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.